அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்கள் தலை எழுத்தையே மாற்றும் ஒரு சூட்சும நேரம். வருகின்ற நாளை நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. எந்த மந்திரம் கூறி எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் ரிஷபம், கும்பம், விருச்சிகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும் பொழுது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த காலம் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களின் முதல் தேதியாகும். இந்த நாட்களில் பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரவல்லது. மன அமைதியையும் செல்வத்தையும் தரவல்லது இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டை எப்படி செய்வது, என்ன மந்திரத்தை கூறுவது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களது மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ எப்படி வழிபடுவது என்று பார்க்கலாம். கார்த்திகை மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது உங்கள் பிரச்சனைகளை, வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லுங்கள். தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய காலம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு காலை பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்தின் முன் வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை சுற்றும் பொழுதும் உங்களால் முடிந்தால் பெருமாளின் ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி சுற்றி ஒரு பூவை கொடிமரத்தில் வையுங்கள். 27 நாமங்களை சொல்ல முடியாதவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கூறி 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி தங்களின் பிரார்த்தனையை மனமுருகி சொல்லுங்கள். செய்யும் வேளையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேண்டும், காரியத்தடை விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் அனிருத்திரனே நமகா என்று சொல்லி பிரதட்சணம் செய்யலாம். வீட்டில் நோய் நொடி பிரச்சனை என்றால் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமகா, ஓம் அனந்தாய நமகா, ஓம் கேசவாய நமகா என்று துதித்து வழிபடுங்கள். இது எதையும் உச்சரிக்க இயலாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பிரதட்சணம் செய்து உங்கள் வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னாலும் நிச்சயம் அது பலிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து மேலே சொன்ன முறையில் கொடிமர நமஸ்காரம் செய்வது போலவும் கோவில் பிரகாரம் வலம் வருவது போலவும் மனதார நினைத்து கொண்டு மனதினிலே தியானித்து பெருமாளை வழிபாடு செய்யலாம். அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முன் விளக்கேற்றி அதை 77 முறை சுற்றி வரலாம். இந்த பதிவின் மூலம் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் மகிமையை பற்றியும் தமது தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சூட்சும நேரத்தை பற்றியும் எந்த மந்திரம் கூறி மகாவிஷ்ணுவை எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நேரமான அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து அனைவரும் மன அமைதியையும் செல்வ வளத்தையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.